ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி எப்படின்னா, கவுனி அரிசி எண்ணெய் வந்துச்சு அப்போ உள்ள ரெசிபிஸ்லாம் இது. இன்னைக்கு உள்ளதுல நம்ம அதை துள்ளு மாவுன்னு தான் சொல்லுவோம். துள்ளு மாவு அந்த காலையில சாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம ஸ்நாக்ஸா சாப்பிடக்கூடிய ஐட்டமா இருந்தாலும் அந்த மாவு, இந்த மாவை ஒரு வருஷ நாள் வைப்பாங்க. ஆனா அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, அந்த மாவு தான் நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்காக வேண்டி வாங்க. பாருங்க, இது பச்சரிசி 1/4 மணிக்கு தான் கோரப்படணும். நிறைய நேரம், அதாவது பச்சரிசி நல்ல ஊதி இருந்துடக்கூடாது, சாஃப்ட் ஆயிடக்கூடாது. 1/4 மணிக்கு கோரப்பட்டு தண்ணியை நல்லா அரிக்க வச்சு இந்த மாதிரி துணியில போட்டு காய போடணும். ஆனா ரொம்ப காயக்கூடாது. அதாவது நம்ம இப்படி என்னன்னா, இப்படி எடுத்த லைட்டை நொறுங்கணும். இப்படி நொறுங்கணும். இதுதான் இந்த மாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அப்படிதான். 1/4 மணிக்கு கோர வைக்கணும், நல்ல துணியில போட்டு காய வைக்கணும். வெயில் இருந்தா வெயிலையும் காய வைக்கலாம். நம்ம ஊர்ல இப்ப மழை, நம்ம ஃபேன்ல போட்டு சூப்பரா காய வச்சு எடுத்துருவோம். 4-5 மணிக்கும் கிடச்சிருக்குங்களா. இதை பொடிக்கிறது எப்படி பொடிக்கணும், ரவை பக்குவத்துல பொடிக்கணும். பொடி ரவை உண்டு, அந்த பக்குவத்துல பொடிக்கணும். சரி, அதை பார்ப்போமா? நம்ம துணில இருந்து எடுத்துட்டோம் பாருங்க, இப்படி சவுண்டு கேட்கா. ஓகே, அந்த மெத்தடில் நம்ம இந்த மாவு எடுத்துக்கிறோம். பொடிக்கிறதுல தான் விஷயமே இருக்கு. புட்டு மாவு போல நொறுன்னு பொடிக்கவும் கூடாது, இடியாப்ப மாவு போல சாஃப்டாகவும் பொடிக்க கூடாது. அதுக்காக வேண்டி தான் 1/4 மணிக்கு கோர வைக்க வேண்டி சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே, அதே மாதிரி நம்ம மற்ற இது பொடிக்க மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கையை விட்டா இல்லை ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் பொடிக்கணும். கை வச்சு பார்க்கணும். இது இந்த புட்டு மாவு போல ரெடி ஆயிருக்கு. இனி வச்சிருக்கு பாருங்க. இந்த வீடியோ போடும்போதுதான் நம்ம இன்ஸ்டன்டா சப்பாத்தி மாவு ரெடி பண்ணோம் மிக்சியில. நான் அவசரம் உள்ளவங்க, யங்ஸ்டர்ஸ் அப்படிப்பட்டவங்களுக்காக வேண்டி ஒரு ஷார்ட்டா ஒரு இது, டெய்லி 100 சப்பாத்தி போட வேண்டியவங்க இந்த மிக்சியை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லல, அடுத்தால ஒண்ணு கண்டிப்பா செய்யுங்கன்னு சொல்லல. இப்படி ஒரு மெத்தட் இருக்கு அப்படிங்கிற இதுதான். எல்லாமே நம்ம தெரிஞ்சு வரதில்லை, ஒவ்வொரு ஆள் சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை செய்து பார்த்தா நம்ம இது பண்ணோம். இந்த மிக்ஸி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. மீடியம் ப்ராடக்ட் தான், அட்வர்டைஸ் இல்லை. ஆனா நாங்க ஒரு 5-6 வருஷம் இந்த மெத்தட்ல தான் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுவோம். அதுக்காக வேண்டியதுன்னு சொன்னோம். அதே மாதிரி கமெண்ட் பண்ணக்கூடியவங்க ஏனோ தானன்னு பண்ணாதீங்க, ஒண்ணு செய்து பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மெத்தடை பார்த்துட்டு பண்ணுங்கன்னா, நீங்க என்ன கமெண்ட் பண்ணாலும் நம்ம டிப்ரெஷன் ஆக போறது கிடையாது. உங்களே நீங்கள் அசிங்கப்படுத்தாதீர்கள். சோசியல் மீடியாங்கிறது நீங்க போடுற கமெண்ட்டை 10 பேர் 15 பேர் பார்க்க மாட்டா, அவ்வளவு பேரும் பார்ப்பா. ஏன்னா அது எத்தனை பேர் பார்த்துருக்கோம், நமக்கு 3.5 லட்சம், 3.5 லட்சம் பேர். ஒரு வாரம் கூட ஆகல, 3 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஆனா கமெண்ட் பண்ணது கொஞ்சம் ஆள்கள். அதுல பாசிட்டிவா கமெண்ட் பாதி வந்திருக்கு, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. வரலைன்னு நான் சொல்லல. அப்ப அந்த 3 லட்சம் பேர் உங்களை தான் தப்பா நினைப்பா, என்ன யாரும் நினைக்க மாட்டா. அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா சோசியல் மீடியா எல்லாரும் பார்க்கக்கூடியதுதான். அதே மாதிரி ஒருத்தங்க மிக்ஸி எப்படி உடைப்பதுன்னு கேட்டிருக்கான். ஒண்ணு வேண்டாம், செவர்ல அவங்க தலையை முட்டை மாதிரி அதையும் முட்டிட்டா முடிஞ்சு போச்சு. சரியா? அரிசி எடுத்து நம்ம திரிச்சாச்சுன்னா, ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃபுல்லாவே வைக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஸ்லோ தான் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாவு வறுக்கணும். கலர் சேஞ்ச் ஆக கூடாது, அடி பிடிக்க கூடாது. இந்த ரெண்டுமே இந்த இதுல இருக்கு துள்ளு மாவுல. நம்ம ஊர்ல இதை துள்ளு மாவுன்னு வயசான ஆட்சிமார்கள்ட்ட கேட்டா தெரியும், நம்ம அம்மா மார்கள்ட்ட கேட்டாலும் தெரியும். ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் உண்டு. தக்கடி மாவு, தக்கடி மாவுன்னு சொல்லுவாங்க. வேற இன்னொரு மாவுன்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு பாய் வீட்ல எல்லாம் வேற மாதிரி பேர் சொல்லுவாங்க. இந்த மாவு வச்சு அவங்க கறி அடைய ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க, நம்ம அதையும் ரெடி பண்ணுவாங்க.
கை விடாம இந்த மாதிரி இலக்கலக்கா போட்டு 1 வருஷம் வரைக்கும் இருக்குமா. காம்பவோ எடுக்கோ ஒண்ணுமே செய்யாதான். இதுல வந்து புட்டு, ஒரட்டி, கருப்பட்டி போட்டு அல்வா, பிளாக் கலர்ல வந்து கருப்பட்டி அல்வா நம்ம ஊர்ல உண்டு, அந்த கருப்பட்டி அல்வா. அடுத்த வந்து ரவை அரிசி உப்புமா, நம்ம ரவை உப்புமா செய்யலாம், அதெல்லாம் செய்யலாமா. பொங்கல் முதல் வைக்கலாம். நீங்க இன்னைக்கு என்ன வைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து இதை வறுத்து எடுப்போம். துள்ளு மாவு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா நம்ம வறுத்து எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து சாமிக்கு சர்க்கரை போட்டு துள்ளு மாவு வைப்போம். சரியா? அதுக்கப்புறம் நாளைக்கு புட்டை வைப்போம். சரி. கொஞ்சம் ரெடி ஆனோன்னா நம்ம அடுத்தால பார்ப்போம்னா, இப்படி நம்ம வறுக்கும் போதே இது நம்ம புட்டுக்கு இல்லை இடியாப்பத்துக்கு மாவு வந்து பச்சரிசி மாவை வந்து நம்ம பொடிச்சு நம்ம வீட்டில் செய்தோம்னா கொஞ்சம் வறுக்கும் போது உருண்டு வந்துடும். ஆனா இந்த இதுல அந்த உருண்டு வரல பாருங்க. ஓகே, மனம் வந்துட்டு அரிசிக்கு நம்ம பச்சரிசி மனம் வந்துட்டு. இதுக்கு இன்னொரு முக்கியமான தேவை தேங்காய். 1 கிலோ மாவு எடுத்தீங்கன்னா 1 கிலோ தேங்காய் பூ 1 கிலோ வேணும். தேங்காய் 1 கிலோ இல்லை, தேங்காய் பூ 1 கிலோ வேணும். வேற நீங்க சேல்ஸுக்கு வேற மாதிரி போடதா இருந்ததுன்னா குறைச்சி போடுமா. இதுக்கு வந்து 1 கிலோ தேங்காய் பூ நான் வந்து பொடிசா பொடிச்சு எடுத்திருக்கேன். 1 கிலோ இருக்காதுல்ல? 1 கிலோ இருக்காது, நாம கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நாம புட்டுக்கு எல்லாத்துக்கும் நிறைய நம்ம தேங்காய் ஆட் பண்ணுவோம். ஓகே, இனி அடுத்த கமெண்ட் இந்த தேங்காய் வச்சுதான் வரும் நமக்கு. அதனால நான் ஒரு 3/4 இது போல எடுத்திருக்கேன். ஓகே, இந்த டைம் அரிசி வறுத்து வரவுடைய மனம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், தேங்காவையும் சேர்த்து போட்டுறணும். போட்டுட்டு நான் சிம்ல தான் வச்சிருக்கேன். தேங்காவும் இந்த மாவையும் சேர்த்து வறுக்கணும். அதான் அரிசி மாவு கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் தேங்காவை ஆட் பண்ணணும். ரெண்டுமே ஈர நைட்ல நம்ம ஆட் பண்ணா உருண்டும். சரியா? நீ ஒரு 1/4 பங்கு வறுத்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். அடுத்தல கிட்ட கொண்டு வாங்க, காணிச்சு தரேன். என்ன வருங்க, ஒரு மாதிரி இந்த கடல் மண்ணு பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி வரணுங்க. என்ன வரும், கை விட்டுட்டு கை விடாம இப்படி மிக்ஸ் பண்ணணும். ஆனா பெரிய அடி கனமான பாத்திரம் தான் இதுக்கு தேவை. லேஸ் சட்டியில வறுத்தோம்னா அடி பிடிச்சிடும். மேக்சிமம் ரெடி ஆகிடும். கொஞ்சம் தான் என்ன வருங்க, இதான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கா? கண்டிப்பா. இன்னும் கொஞ்சம், ஆனா வேலை இது கொஞ்சம் கடுமையான வேலை தான். ஃப்ரெஷ்ஷா வந்து அந்த அளவுக்கு வசத்தாச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீ நிறைய ரெடி பண்ணி வச்சோம்னா டக்குன்னு செய்யலாம். இந்த மாவுல நம்ம வந்து புட்டு, இடியாப்பம், உரட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றத கண்டிப்பா நம்ம வீடியோ போடுறேன்னா. கொழுக்கட்டை பிடிக்கவே கூடாது. இப்படி அடியில சீஞ்சட்டியா எதா இருந்தாலும் இப்படி இது பண்ணி விடணும். ஏன்னா பிடிச்சிட விடாது இல்லைங்களா? அதனால இன்னைக்கு கொஞ்சம் அடுப்பை ரொம்ப குறைப்போம். ரெடி பண்ணுவோம்னா எண்ணெய் பார்க்காதீங்க. புல்லு மாவு இந்த ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சு புட்டு, அடை, ரொட்டி, கொழுக்கட்டை, கருப்பட்டி அல்வா எல்லாமே செய்யலாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், இந்த மாவை வச்சு சூப்பரா ஒரு சாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் ரெடி பண்ண போறோம். பாருங்க, கலரை பார்த்துடுங்க. கலர் தெரியுதா என்ன தெரியல, அது மாதிரி மணல் போல இருக்கணும். நம்ம கடல் மண் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இதுதான் புல்லு மாவு. சரியா? இதை வச்சு நம்ம என்ன ரெசிபி ரெடி பண்ணுவோம் பார்த்துருவோம். மட்டக்குன்னு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரையை சீவி போட்டோம்னா, இல்லைன்னா கருப்பட்டி சீவி போடணும். ஆனால் சாமிக்கு வந்து மேக்ஸிமம் சர்க்கரை தான் போடுவாங்க. சரியா? நான் வந்து சூடோடு தான் இருக்குது. பாருங்க, அடி பிடிக்கலைங்கிறது இதுதான். பாத்திரத்தில் முதலே உள்ள காய் இதுதான். எடுத்துக்கிடுவோம். எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்து எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். சூடோடையும் போடலாம், ஆறுனப்புறம் போடலாம்.
ஹீட்லேயே அது உரியுது. மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. தேங்காயெல்லாம் போடணும்னு அவசரமே இல்லை. இதை இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கதே தெரியும் பாருங்க. ஆமாம், தெரியுதா? இதுதான் யா. நம்ம சாமி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் பார்த்துருவோம். இது வந்து சாமிக்கு ஓகே. இது நமக்கு டேஸ்ட் பார்க்க அப்படி சூடா இருக்கே. எப்படி இருக்கு? அப்படி ஒரு பொறு சாஃப்டா சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணுங்கண்ணா, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லதுக்கும் பயமா இருக்கு. செய்து வைங்க. இது வந்து இதை வச்சு நான் வந்து கொழுக்கட்டை, கருப்பட்டி அல்வா, புட்டு, அடுத்த ரெசிபிஸ் ஃபுல்லாமே இதை தக்கடி மாவு சாரி துள்ளு மாவு வச்சு நம்ம என்னெல்லாம் ரெசிபி ரெடி பண்ணலாம். இது வந்து எவ்வளவு நாள் ஸ்டோர் ஆகும்? ஏன்னா இப்படி நம்ம டீப்பா ரெடி பண்ணிட்டோம்னா நியர்லி 6 months வரைக்கும் யூஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. யூஸ் ஆகுமா? செய்து பார்ப்போம். செய்து பார்த்துட்டு அப்படி யூஸ் பண்ணி பாருங்க. அது என்ன மெத்தட்ல வருதுன்னு சொல்லுங்க. நாளைக்கு நம்ம என்னென்ன ரெசிபிஸ் இதுல செய்யலாம், எனக்கு தெரியாத ஏதாவது ரெசிபிஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.